ஸோ தல்பீஸ் இப்லீஸ் 2.0 வெர்ஷன். இந்த காலத்துல இப்லீஸ் எப்படியெல்லாம் ஏமாற்றுவான்? இப்லீஸுடைய ஊசலாட்டங்கள் என்ன? இப்லீஸ் எப்படியெல்லாம் ஏமாற்றுவான் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் தான், அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியுங்க. அது இப்லீஸ் நான் அவனை விட சிறந்தவன் என்று ஒரு வாக்கியம் சொன்னான் இல்லைங்களா? மனித வரலாற்றுடைய பெரும்பாலான அநியாயங்களுடைய வேராக இந்த வார்த்தை தான் மாறிடுச்சு. இதனால உலகமெங்கும் நடந்த பேராபத்துகள், பெரிய பெரிய போர்கள், வேர்ல்டு வார் 1 ஆகட்டும், வேர்ல்டு வார் 2 ஆகட்டும், எவ்வளவோ விஷயங்கள் நடந்துச்சு. இட்டாலி, ஜெர்மனி எல்லா இடங்கள்லயும் ஐரோப்பால. ஸோ நவீன உலகத்துல அதாவது மாடர்ன் வேர்ல்டுல சைத்தான் எப்படியெல்லாம் நம்ம மறைமுகமா ஏமாத்துறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல வழி எடுக்க மாட்டாங்க யாரையும். மெதுவா, மெதுவா, மெதுவா தான் வழி எடுப்பான். அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதிகம். நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பல 1000 வருஷமாக என்ன செய்றான்? மனிதர்களை எப்படி வழி கெடுக்கணும்ன்ற டெக்னிக் அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான். இவன பணத்தால வழி கெடுக்கணும். இவன கார்ட்டூன்ஸால வழி கெடுக்கணும். இவன இசையால வழி கெடுக்கணும். இவன சினிமாவால வழி கெடுக்கணும். இவன நியூஸ் சேனல் மூலியமா வழி கெடுக்கணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன் வந்து முதல்ல மனச மாத்துவான். அதாவது பிறகு தான் பார்வைய மாற்றுவான். ஒரு ஒரு விஷயத்த பத்தி ஒருத்தன் சரியான பார்வை வச்சிருந்தா, அத தவறான பார்வையாக மாத்துவான். பிறகு பாவத்தை வந்து சாதாரணமா காட்டுவான். இறுதியில பாவத்தையே வாழ்க்கை முறையாக மாற்றி விடுவான். அல்லாஹ்வை விட்டு விலகுன்னு சொல்ல மாட்டான். யாரும் விலக மாட்டாங்க. இது சும்மா பொழுதுபோக்கு தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த நவீன வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். எல்லாரும் இதத்தானே செய்றாங்க. இது மாரி ஏமாத்துவான் வந்து. அதாவது தல்பீஸ். பொய்யை வந்து உண்மை போல அலங்கரித்து காட்டுவான். முதலாவது வந்து இந்த காலத்துல பார்க்கலாம். பாட்டு மற்றும் இசை. ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கான ஆயுதம். இசையை வந்து ஆன்மாவுடைய உணவு என்று அவன் காட்டுவான். ஆனால் குர்ஆன் தான் ஆன்மாவுடைய உண்மையான உணவு. இன்று இசை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களையும் உபயோகப்படுத்துறாங்க. ஒரு மருந்து போல, ஒரு ஆறுதல் போல, வாழ்க்கையுடைய ஒரு பகுதி போல அவங்க நினைக்கிறாங்க. ஒவ்வொன்னுத்துக்கும் இசை. பிறந்த நாளா அதுக்கும் இசை, இறந்த நாளா அதுக்கும் இசை, திருமண நாளா அதுக்கும் இசை, எல்லாத்துக்கும் இசை. ஒவ்வொன்றுக்கும் ஏத்த மாரி பாடல்கள ரெடி பண்ணி வச்சுறது. ஆனா சைத்தான் வந்து இசையை வெறும் ஒலி என்று பயன்படுத்தலைங்க. அதன் மூலம் ஒருத்தனோட மனச மயக்குறான். அவங்க சரியான நிலைப்பாடுகள், பார்வையை தவறாக மாத்துறான். அவங்க சிந்தனையே மாத்துறான். அவங்க கிட்ட ஆசைய தூண்டுறான். பாவத்தை அழகுபடுத்தி காட்டுறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடல் எப்படி மனுஷன வழிகெடுக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த மியூசிக் அவனுக்கு பிடிக்கும். பிறகு அதுல வரக்கூடிய வார்த்தைகள் அவன் மனசுல ஆழமா பதியும். பிறகு அந்த வார்த்தைகள் தான் வாழ்க்கையுடைய எண்ணமாக மாறிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இளைஞன் தினமும் காதல் பாடல் கேட்டுன்னே இருக்கான்னா, இல்லாட்டி காம உணர்ச்சி தூண்டக்கூடிய பாடல்கள் கேட்டுட்டே இருக்கான்னா, சில நாள்லயே தொழுகையில கவனம் போயிடும். குரான் ஓதுவதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. மனசு வந்து கற்பனையிலேயே சுத்தும். ஏன்னா ஒரு நல்ல இதயம் ஒரே நேரத்துல குரானையும் அதே நேரத்துல வந்து பாத்திலான விஷயத்தையும் ஒரே நேரத்துல ஒரு மனசு சுமக்காது. சமமாக சுமக்க முடியாது. ஸோ இசை எப்படிலாம் இன்னைக்கு பாவத்த சாதாரணமாக்குதுன்னா, அவங்க பாடல் வரிகள் நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? அதுவும் இப்ப இருக்கக்கூடிய பாடல் வரிகள்லாம் ரொம்ப ரொம்ப மோசம். முன்னையாச்சும் கொஞ்சம் ஒழுக்கமா எழுதுவாங்க. இன்னைக்கு வந்து திருமணமற்ற காதல், திருமணம் செய்யாமல் ப்ரீ மேரிட்டல் அதாவது திருமணம் இல்லாத காதல், லிவிங் டுகெதர் இது போல நெறைய விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் சாதாரணமாக்கிறது பாடல் வரிகள்ல. இதெல்லாம் ஒரு தப்பு இல்லாத மாரி ஆக்கிறது. காமம் ஆகட்டும், குடிப்பழக்கம் ஆகட்டும், துரோகம் செய்வது, ஒழுக்கக்கேடு இது எல்லாமே சாதாரண வாழ்க்கை போல அந்த பாடல் வரிகள்ல காட்டப்படுது. ஒரு குழந்தை சிறு வயதிலிருந்தே இத கேட்டே வளர்ந்தா என்ன ஆவான்? பாவம் பாவமா தெரியாது அவனுக்கு. இதுதான் ஷைத்தானுடைய வெற்றி. 2வது வந்து இசை மற்றும் அதன் மூலியமா தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள அழிச்சிருவான். இன்னைக்கு பலரால அமைதியா ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார முடியல. தனியாக இருக்க முடியல. அமைதியில அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியல அவங்களால. ஏன்? மனசு எப்பவும் வந்து பாடல் கேட்டுட்டே இருக்கணும். பொழுதுபோக்குலயே இருக்கணும். இதிலேயே பழகிடுச்சு. சத்தம் கேட்டுன்னே இருக்கணும் அவருக்கு. அதனால தொழுகை கொஞ்ச நேரம் தொழுகை கூட அவருக்கு பாரமா இருக்கும். குர்ஆன் ஓதுவது கனமாக இருக்கும். ஒரு பயான்ல ஒரு 10 நிமிஷம் உட்கார்றது அப்படி கஷ்டமா இருக்கும். இப்படி நெளிவாரு, அப்படி நெளிவாரு. ஆனா ஒரு பாடல் நிகழ்ச்சியில இருக்கிறாரா, ஸ்டிஃப்பா அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இதுதான் அவனுடைய தல்பீஸ். 3வது சினிமா மூலியமாக ஷைத்தான் வந்து ஏமாற்றுவாங்க. சினிமா வெறும் கதைன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி கிடையாதுங்க. ஒரு ஒரு எண்ணத்தை தவறான எண்ணத்தை அது உருவாக்கும். சில நல்ல விஷயங்கள் அதுல இருந்தாலும், பெரும்பாலும் தவறான, பாவமான விஷயங்கள தான் அவங்க வெளிக்காட்டுறாங்க. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் சினிமாஸ். அது பார்க்க, பார்க்க, பார்க்க வாழ்க்கையோட நோக்கமே மாறிடும். நல்லத கெட்டதா பார்ப்பாரு, கெட்டத நல்லதா பார்ப்பாரு. அப்படித்தானே காட்டுறான் சினிமால. இன்னைக்கு ஹீரோ வந்து தண்ணி அடிக்கிறாரு. வில்லன் வந்து எந்த தவறான பழக்கமும் இல்லாம இருக்கிறாரு. இதுதான் இன்னையோட சினிமா. அப்படியே உல்டாவா காட்டுறது. ஸோ ஹீரோ வொர்ஷிப் மூலியமாக ஒரு மனது வந்து மாற்றப்படுது அவனுக்கு. தொழாதவன் ஹீரோ, காமத்துல இருக்கிறவன் ஹீரோ, பெற்றோருக்கு எதிரா பேசக்கூடியவன், திட்டக்கூடியவன் துணிச்சலானவன், சட்டத்தை மீறுபவன் தான் மாஸ் ஹீரோ.
இதை மீண்டும் 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 பார்த்தா மக்கள் மனசுல என்ன ஆகும்? ஓ! இப்படித்தான் வாழ்க்கை போல இருக்குது என்று பதிஞ்சிரும். அடுத்து 4வது முக்கிய விஷயம் வந்து காதல். காதலை வந்து வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுளாக இன்னைக்கு மாத்திருச்சு சினிமா. எதுக்கேத்தாலும் காதல், காதல், காதல். காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்ல என்பது போல பிரெயின் வாஷ் செய்யப்படுது. பள்ளி வயசுல காதலாம், திருமணமற்ற உறவுகள், மன அழுத்தம், தற்கொலை எல்லாம் அதிகரிச்சுச்சு. ஒரு இளைஞன் வந்து குர்ஆன்ல யூசுப் நபியுடைய எப்படி அவங்க கற்பை பார்த்து பாதுகாத்துக் கொண்டாங்களோ, அதை கற்றுக்கொள்ளாமல் சினிமால காதலுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை பார்த்து பார்த்து வளர்றான். இதனால ஒரு தலைமுறையே மாற்றம் அடையுது. ஒரு பக்கம் சினிமா வந்து பார்க்கலாம் நீங்க. பெண்களை கவர்ச்சி பொருளாக காட்டுது. உடலை காட்சி பொருளாக மாட்டி விட்டுச்சு. பெண்ணுக்கு உண்டான மதிப்பே இல்லாம ஆக்கிட்டானுங்க. பெண்ணுக்கு வந்து அறிவுல இல்ல, தக்வால இல்ல, உடல்ல மட்டும் தான் மதிப்பு என்று இன்னைக்கு ஊடகங்கள் காட்டிக் கொண்டிருக்குது. ஸோ இதனால வெட்க உணர்வு, ஹயா வந்து குறைகிறது. உடலை வெளிப்படுத்துவது தான் முன்னேற்றம் என்பது போல காட்டப்படுது. பெண்கள் அதுக்கு ஏத்த மாரி போறாங்க. ஹிஜாப்கள் நெறைய இன்றைக்கு கழற்றப்பட்டு விட்டுச்சு. அடுத்த 5வது முக்கிய விஷயம் செல்ஃபோன்ங்க. இந்த செல்ஃபோன் தான் ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஏமாற்று வேலை. ஷைத்தான் வரக்கூடிய ஒரு முக்கியமான வாயில் ஒவ்வொரு வீட்லயும் எதுன்னா இந்த செல்ஃபோன் என்று சொல்லலாம். ஒவ்வொரு மனுஷனுடைய பாக்கெட்லயும் இது இருக்கு. பாவம் இருக்குது, நன்மையும் இருக்குது. ஆனா பாவம் தான் பெரும்பாலும் நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதை நன்மைக்காக யூஸ் பண்றதில்ல. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கை ரேகை தேய்ற அளவுக்கு. ஒரு காணொளி, அடுத்தது இன்னொரு காணொளி, ஒரு வீடியோ YouTubeல இன்னொரு வீடியோ, அடுத்து Instagram, Facebook இதுலயே ஓடும். 2 மணி நேரம், 3 மணி நேரம். நேரத்தை கொல்கிறான். கவனத்தை இழக்கிறான். சிந்தனை திறனை இழக்கிறான். 1 நிமிஷம் பார்க்கணும்னு ஒருத்தர் எடுக்குறாரு. பிறகு அப்படியே 1 மணி நேரம் போயிடுது. அந்த மாரி அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க ஆப்ஸ் எல்லாமே. ஸோ இது சாதாரணம் இல்லங்க. இது மனதை வந்து அடிமையாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விஷயம்னா தொழுகைக்கு முன்னாடி கைபேசி, தொழுகைக்கு பிறகு உடனே கைபேசி. பள்ளிவாசல்ல ஒரு 10 நிமிஷம் உட்கார்றதில்ல. இதயம் அல்லாஹ்வோட இணையில. உடல் மட்டும் தான் தொழுது, மனசு எங்க இருக்கு? செல்ஃபோன்லயே தான் இன்னும் இருக்கு தொழுது நின்னுட்டு இருந்தாலும். அடுத்தது ஃபேஷன் என்ற பேர்ல ஆடை மற்றும் அலங்காரம் வழியாக ஷைத்தான் எப்படி ஏமாத்துறான்னா, உடலை காட்டுறது தான் சுதந்திரம் என்று ஏமாத்துறான். ஷைத்தான் வந்து ஹயாவை பழமையானது, பேக்வேர்ட் என்பது போல காட்டுறான். உடல்லாம் மறைக்கிறதெல்லாம் பின்னடைவு, அதெல்லாம் வந்து பேக்வேர்ட் சிந்தனை. உடலை காட்டுவதுதான் நவீனம் என்று திரும்பி 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 ஊடகங்கள் மூலியமாக சொல்லப்படுது. ஆண்களையும் விடல. இன்று ஆண்களும் தற்பெருமை, உடலை வந்து காட்டுறது, ஜிம்முக்கு போறதெல்லாம் வீடியோஸ் போடுறது, கவர்ச்சி வாழ்க்கை இதுல தள்றான். பெண்களை வந்து கெடுத்துட்டா முழு சமுதாயமும் கெட்டுவிடும் இல்லையா? ஸோ பெண்களை ஒரு பக்கம் சினிமாக்கள் மூலியமாக, இது மூலியமாக. ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் சேனல், விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குல ஷைத்தானுடைய ஏமாற்று. ஸ்போர்ட்ஸ் தவறு கிடையாது. அது வந்து ஹலாலான ஒரு விஷயம். பொழுதுபோக்கு, அதாவது ஸ்போர்ட்ஸ் தான் உலகம் என்பது போல பலர் என்பது போவது தான் தவறான விஷயம். பொழுதுபோக்கையே வாழ்க்கையாக ஆக்குவது. விளையாட்டுக்காக வாழ்றாங்க, போட்டிக்காக சண்டையிடுறாங்க, அடிச்சு கொன்னுக்குறாங்க. வீரர்கள், அது விளையாட்டு வீரர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? வணங்கப்படக்கூடிய கடவுள் போல ஆக்கி விட்டாங்க. ஒரு வீரருடைய கால்பந்து வீரரா, ஃபுட்பால் பிளேயரா எல்லாமே தெரியும். அவருடைய ஹிஸ்டரி தெரியும். அக்குவீர அனைவரும் தெரியும். ஆனா ஒரு சஹாபாவுடைய வாழ்க்கை தெரியாது. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை தெரியாது. இதுதான் இன்னைக்கு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்று சொல்றாங்க. இரவு முழுவதும் விளையாட்டு, எண்ட்லெஸ் நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ், அரட்டை, பிறகு ஃபஜர் தொழுகை அவுட். ஷைத்தான் அப்படிதான் என்ன செய்வான்? பொய் நிறைய சொல்லுவான். அப்புறமா தொழுதுக்கலாம், அப்புறமா ஹிஜாப் போட்டுக்கலாம், அப்புறமா குரான் ஓதிக்கலாம், தௌபா அப்புறமா செஞ்சுக்கலாம், அப்புறம் என்று கடைசியா மண்ணுக்கு அடியில அவர் போயிடுவார். அடுத்து நியூஸ் சேனல், செய்தி ஊடகங்கள் மற்றும் கார்ட்டூன் வழியாக எப்படி ஷைத்தான் ஏமாத்துறான்னா, செய்தி ஊடகங்கள்ல ஷைத்தானுடைய எப்படி நம்மளை வழிகெடுக்கிறான்ற நாங்கள் உண்மையை சொல்றோம் என்ற பெயர்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பான். சென்று பல செய்தி ஊடகங்கள் உண்மையை மட்டும் சொல்லலாங்க. மக்களை எப்படி கோவப்படுத்தணும், மக்களுக்கு எப்படி பயத்தை உண்டாக்கணும், மக்களுக்கு எப்படி வெறுப்பை உண்டாக்கணும், பதற்றத்தை உண்டாக்கணும், இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது நிறைய. டிஆர்பி ரேட்டை நம்பி தான் இருக்குது. ஸோ இதனால அவனுக்கு ஒரு அவசர உணர்வு, பதட்டமான மனநிலை, ஒரு டக்குன்னு கோவப்படக்கூடிய விஷயம் எல்லாமே வருது. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஊத்துவான். ஒரு மனுஷன் காலைல எழுஞ்சவொடனே என்னது? கொலை, அரசியல் சண்டை, விபத்து, அசிங்கங்கள், சண்டை, விவாதம் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்தா அவன் மனசு மெதுவாக என்ன ஆகும்? இருண்டு போயிடும். தினமும் 3 மணி நேரம் செய்தி பார்க்குறவங்கலாம் இருக்கிறாங்க. அறிவாளி என்று அவங்களை காட்டிக் கொள்றாங்க. அவ்வளோ நேரம் அதுக்கு தேவையில்ல. இதை பார்த்துட்டு எல்லாரையும் சந்தேகப்படுறது, உலகமே மோசமா இருக்குன்னு நினைக்கிறது, நல்லவங்களே நாட்டுல இல்லைன்னு நினைக்கிறது, எல்லாமே உலகம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறது, மன அமைதியை இழக்கிறது. இதுதான் ஷைத்தானுடைய வேலை. நல்லவங்கள கெட்டவங்க போல காட்டுவான், கெட்டவங்க நல்லவங்க போல காட்டுவான். பெரும்பாலும் நியூஸ் சேனல் இதுதான் செய்யும். சில செய்தி சேனல்கள் பார்க்கலாம். மக்களை தகவல்களால் அல்ல, கோபத்தால் கட்டுப்படுத்துறாங்க. அதுல வந்து கத்துவாங்க, அவமதிப்பாங்க, சண்டையை ரசிக்க வைப்பாங்க. இதனால மக்கள் வந்து உண்மையை தேடல. தங்கள் கோபத்துக்கான உணவை தேடுறாங்க. அடுத்து பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்றது.
நியூஸ் சேனல்ஸில் ஷைத்தானுடைய பழைய ஆயுதம் என்னென்னா பொய்யை தொடர்ந்து சொல்லி உண்மை போல காட்டுவது, ஹராம்லாம் சாதாரணம் காட்டுவது, ஒழுக்கக்கேடுலாம் சுதந்திரம்னு காட்டுவது, மார்க்கப்பற்றோடு இருக்கிறார் அது தீவிரம் என்பது போல காட்டுவது, இதெல்லாம் பதியப்படுது நியூஸ் சேனல் மூலியமாக. தினமும் கண்ணுக்கு முன்னாடி இது வந்தால் இதயம் என்ன ஆகும்? அதை சாதாரணமாக ஏற்றுக்கொண்டுடும். ஸோ மனுஷன் எப்போவுமே வந்து ஒரு கவன சிதறலே இந்த சேனல்கள் வைத்திருக்கு. இந்த செய்தி உலகங்கள் மனிதனை ஆழமாக சிந்திக்க வர்றதே இல்லை. ஒவ்வொரு நேரமும் ஒரு புது சர்ச்சை, புது பயம், புது சண்டை. இதனால குர்ஆன் மீது கவனம் குறையுது. தனிமையில சிந்திக்கிற பழக்கமே பல பேர்கிட்ட இல்லை. குர்ஆனை ததப்புர் செய்யறது, தஃபக்கூர் செய்யறது எதுவுமே இல்லை. அடுத்து கார்ட்டூன் மூலியமா இது சும்மா குழந்தைங்க விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ஏமாத்தும். கார்ட்டூன் தானே என்று சொல்லுவான். ஆனால் ஷைத்தான் வந்து குழந்தையுடைய உள்ளத்தை சிறு வயதிலேருந்து பிடிக்க முயற்சி செய்கிறாங்க இந்த கார்ட்டூன் சேனலுங்க. ஏன்னா சிறு வயதிலே ஒரு சிந்தனை விதைக்கப்பட்டுச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் அது அப்படியே ஆயிடும் அவனுக்கு. இன்னைக்கு இந்த எல்ஜிபிடிக்யூ ஆண் ஆண் காதல் செய்வது, பெண் பெண் காதல் செய்வது, இதெல்லாம் கார்ட்டூனில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்து வளரக்கூடிய பிள்ளை நாளைக்கு மோசமாக தான் வளரும். அதில் மந்திரம் வருது, ஷிர்கான விஷயங்கள் வருது, சிலையை வணங்குவது வருது, அதிசய சக்தி, பேய் என்னென்னமோ வருது, சூப்பர் ஹீரோஸ் இது போல் வருது, ஜோசியம்லாம் வருது. இதெல்லாம் சுவாரஸ்யம் போல் காட்டப்படுது கார்ட்டூனில். ஸோ வந்து அல்லாஹ்வுடைய சக்தியை விட கற்பனை கதைகளில் வரக்கூடிய சக்தியின் மூலியமாக ஈர்க்கப்படுறார். பெற்றோர்களை கேலி செய்வதுதான் பல கார்ட்டூனில் இன்றைக்கி வருது. தந்தையை முட்டாள் போலவும், தாயை பலவீனமாகவும், ஆசிரியர் கேலி பண்ணுற மாரி இதுமாரி கார்ட்டூன்ஸில் காட்டுறாங்க. ஸோ குழந்தை மனசில் பதியும் போது குடும்ப கட்டமைப்பு மெதுவாக உடையுது இதனால. ஸோ இந்த குழந்தைகள் வந்து சத்தம், வேகம் இதெல்லாம் இருக்குது, சிரிப்பு இவற்றில் பழகி விட்டாங்க இல்லைங்களா? நபிமார்களுடைய வரலாறு தெரியாது, சஹாபாக்களுடைய வரலாறு தெரியாது. ஆனால் கார்ட்டூனில் வரக்கூடிய கதாபாத்திரம் பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அவங்களை போலவே பேசுவான் அந்த குழந்தை, அவங்களை போலவே நடைப்பான், அவங்களை போலவே சிந்திப்பான். இதுவே உள்ளம் மாறிடுச்சு என்பதுக்கான அடையாளம். ஸோ வந்து சில கார்ட்டூன்ஸில் வந்து வன்முறை, ஒழுக்கக்கேடு இதெல்லாம் வந்து காட்டப்படுது. மிக்கி மவுஸ் வந்து கன் வச்சிருக்கிற மாதிரி, சுடுற மாரி இதெல்லாம் அசிங்கமான நகைச்சுவைகள் இதெல்லாம் மனசில் பதிவாகுது. பாவம் சாதாரணமாக ஆகுது. தினமும் ஒரு குழந்தை இதை பார்த்தா அவனுடைய உள்ளத்தில் மெதுவாக என்ன அவன் உள்ளம் கடினமாயிடும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி, கார்ட்டூன், திரைப்படம், பாடல், சமூக ஊடகம் இது எல்லாம் சேர்ந்து மனுஷனை மோசமான நிலைக்கு தள்ளுது. குடும்பம் தான் முன்னெல்லாம் குழந்தைய வளர்த்துச்சு, இன்னைக்கு செல்ஃபோன் தான், திரை தான் வளர்க்கிறது குழந்தைகளை. ஸோ இந்த திரை எங்கள் வீட்டில் ஒளியை கொண்டு வருதா அல்லது இருளை கொண்டு வருதான்னு பேரண்ட்ஸ் யோசிக்கணும்.